அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து. ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் உயிர் மூச்சை தந்து, அதாவது அவருடைய சுவாச காற்றை நமக்கு உயிர் மூச்சாக தந்து நம்மளை வழிநடத்துகிறார். இதுவே பெரிய பேரல்லவா? அதற்கு நாம் என்ன நன்றி சொல்லுகிறோம்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எந்திக்கும் போதே நாம் அவரோடு உறவாடி 5 நிமிடம் நாம் உறவாடும் போது அதுவே நமக்கு ஒரு பேரின்பமாக இருக்கிறது இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 55 இறைவார்த்தை 6-9 முடிய. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடிய வருத்தம் வழிமுறையையும் தீய வருத்தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தரலாமாத்திரர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுள்ளிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், ஏனென்றால் அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அப்போது வாய்ப்பு இதுதான். இன்றே இந்த வாய்ப்பு என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடும்போது நமக்கு என்ன வேணும் என்கிறதை அவர் நிறைவு செய்கிறாரா இல்லையா? அப்படி நிறைவு செய்கிற தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறாரே, நம் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்போ அவர்கிட்ட வரும்போது தேவையற்றது அனைத்தையும் அப்புறப்படுத்தி தேவையானதை மட்டும் நம்மளிடம் வைத்துக் கொள்கிறார் இல்லையா? அதான் சொல்கிறார், உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்கள் போல் இல்லை. அப்போ நாம் என்றது வேற, இறைவன் நமக்காக என்றது வேற இல்லையா? நம்ம வழிமுறைகளும் இறைவன் வழிமுறைகளும் வேறு வேறு. நாம் ஒரு வழிமுறையை தேடுகிறோம், ஆனால் அவர் இந்த வழி நல்ல வழி அல்ல என்று அவர் நம்மளை நிறைவான வழியில் நம்மளை அழைத்து செல்ல விரும்புகிறார். அதுபோல் தான் மண்ணுலகிலிருந்து விண்ணுலகமும் மிக உயர்ந்திருப்பது போல் நம் வழிமுறைகளை விட அவர் வழிமுறைகளும் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கிறது. அப்போது அவர் நினைத்தால் நம்மளை நிறைவாக வாழ வைக்கிறார் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நாம் நிறைவாக இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? ஆம். ஏனென்றால் இருப்பதை உண்டு நிறைவடைகிறோம். நாம் நிறைய இருக்கும்போது இன்னும் வேண்டும் வேண்டும் என்று ஓடுகிறோம். நாம் அதில் ஒரு நிறைவு கிடைக்குமா? இல்லை. அப்போ நாம் நிறைவு எது குறைவு எது என்பதை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இது போதும், இன்று இறைவன் நமக்கு அளந்தபடி இதுதான் என்று நாம் நிறைவு கொள்ளும்போது அதுவே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக அமைகிறது. ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் போல் என் எண்ணங்கள் இல்லை என்று சொல்கிறார் இறைவன். நாம் எண்ணுவதைக்கு மேலாக அவர் நமக்கு நல்லது செய்ய நல்ல வழிபடுத்த நல்ல முறைகளை நமக்கு கற்றுத்தர அவர் விரும்புகிறார். நாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை அதை புறக்கணிக்கிறோமா? நான் போகிற பாதை தான் எனக்கு நிறைவான பாதை என்று அப்படி அந்த நிறைவான பாதையை நோக்கி போகிறோமா? நமக்கு அது நிறைவான பாதையாக தெரிகிறது, ஆனால் இறைவனுக்கு அது குறைவான பாதை. ஐயோ, அழிவு பாதையை தேடி போகிறாயே என்று அவர் நம் மீது அதிக கவலை கொள்கிறார். அப்போது அவர் தருகின்ற ஒவ்வொரு உயிருள்ள வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, செயல்பாடு உண்டு இல்லையா? அப்போ அதை நான் எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் எண்ணங்களும் எங்கள் சிந்தனைகளும் ஆமாண்டவரே தேவையற்ற என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எண்ணுவதற்கு மேலாக நீர் எங்களுக்கு செய்ய நினைக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வழிமுறைகளுக்கு மேலாக நீர் எங்களை வழிநடத்தி செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தேவையற்ற காரியங்களை நினைத்து புலம்புகிறோம். உமக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் வருத்தத்தில் விழுகிறோம். ஆமாண்டவரே, ஆனாலும் இதுகால் வரைக்கும் நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து நீர்தாமே எங்களை ஒரு நிறைவான வழிக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் தவறி விழுகிறோம், மீண்டும் நாங்கள் எழுந்து உம்மிடம்தான் வருகிறோம் ஆண்டவரே. அதனால் உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தாய் தன் பிள்ளைகளை தேற்றது போல் எங்களை தேற்றி வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.